ஹாய், வெல்கம் டு அஸ்வின் டாட் கிச்சன். இன்னைக்கு நம்ம பாஸ்தா வச்சு ஒரு சின்னதாக ஒரு பாயாசம் ஒன்று பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னு பாருங்கள். நான் இந்த அரை கப்பில் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதுக்கு 1.25 கப்பு பால் தேவைப்படுது. சர்க்கரை ஒரு 3/4 கப்பு தேவைப்படுது. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் ஏற்றிக்கிறேன். இதில் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் முந்திரி வறுத்துக்கிறேன். முந்திரி வெந்துட்டு இருக்கும் போது திராட்சையை சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை வறுபட்டுடுச்சு. இதை எடுத்துடுறேன் நான். இப்போ நான் 1.25 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இது அரை கப்பு மெஷரிங் கப்லன்றதுனால 2 வாட்டி ஊற்றிருக்கேன். அதுலேயும் இன்னொரு 1/4 கப் ஊற்றிருக்கேன். நம்ம முந்திரி வறுத்த நெய்யிலேயே தான் இந்த பாலை ஊற்றி ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். பால் கொஞ்சம் கொதி வரட்டும். நம்ம பாஸ்தாவை சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதி வர ஆரம்பிச்சிச்சு. நான் அரை கப் பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா வெந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு ஏலக்காய் மட்டும் கையில் நசுக்கி போடுறேன். சும்மா லைட்டாக ஃப்ளேவர் கோசம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்தா வெந்துடுச்சு. கரெக்டாக 7 நிமிஷம் ஆகுது பாஸ்தா வேகிறதுக்கு. இந்த பாஸ்தா கூட சுகர் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ. அரை கப் பாஸ்தா எடுத்தேன். அந்த அரை கப் பாஸ்தா கூட அதே அரை கப்பு மெஷர்மெண்ட்டில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட மில்க் மேடு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். இது நான் ஒரு முத்தஞ்சன் டேஸ்ட்டில் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட போகிறேன். மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். பாஸ்தா பாயாசம் ரெடி. சாப்பிடுவாங்க. சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வீட்லேயே செஞ்ச பாஸ்தா பாயாசம் ரெடி. சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.